कृष्णवर्णैः भयङ्करैः सहितः अत्र एव तत्पुर्यां नायकः विद्यते अनग तत्र कुण्डानि अनेकानि पापिनां भोगदानि च षडशीतिः घोररूपैः दूतैः परिवृतानि च. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், துர்வாசர் என்ன பண்ணுறார், பித்ருலோகத்துக்கு போகிறார். நல்ல விபூதியெல்லாம் இட்டுண்டு அங்கே பழமாக போகிறார். அவர் போனால் எல்லோரும் வரவேற்று அவரை உட்காத்தி வச்சு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கா. பேசினா பக்கத்துலேருந்து குய்யோ முறையோ காப்பாற்று, என்னை அடிக்கிறாளே கொள்றாளே நல்லா பயங்கரமாக சத்தம் வருது. எங்கேருந்து வருதுன்னு கேட்குறார். கேட்டால் இங்கே பக்கத்தில் தான் யமபட்டணம் இருக்குது, சம்யமனிங்கிற யமனோட பட்டணம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதுலேருந்து அவள்லாம் அடி வாங்குறவா எல்லாரும் அந்த கும்பிபாக நரகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்லா அடி கொடுக்குறா, கசை அடி கொடுக்குறா. அவளோட சத்தம் தான் இங்கே கேட்கறதுன்னு இவா பித்திருக்கள்லாம் சொல்கிறான். ஸோ நானா தூத்தைகி கால ரூபைகி, காலன்னா இருப்பா, பயங்கரமாக இருப்பாவா, அப்படியே அடித்து கொல்லுவாய்வா பாபிகள் எல்லாரும். அப்படிப்பட்ட தூதர்கள், யமனுடைய தூதர்கள் கால ரூபமாக இருக்கக்கூடியவர்கள். கிருஷ்ணவர்ணை பிளாக் கலரில் கருப்பாக இருப்பா. பயங்கரைகி எல்லாரும் பயப்படுற மாதிரியே இருப்பா. சகிதக அத்திரையேவா, எங்கே எல்லாரும் கூடி அந்த இடத்துல, அந்த சம்யமனி பட்டணத்தில் தத்புர்யாம் அந்த ஊரில் நாயக வித்தியதே அனகக, இவாளுக்கெல்லாம் நாயகனாக அந்த யம பட்டணத்தில் ராஜாவாக யமன் இருக்கிறான். அனகன்னு யார், இவரை துர்வாசரை அட்ரஸ் பண்ணுறா பித்ருக்கள். ஸோ அனக துர்வாசரே இப்படிப்பட்ட நாயகனாக, இவாளுக்கெல்லாம் நாயகனாக இவர் இருக்கார், யமன் இருக்கார். தத்திர குண்டானி அநேகானி, அங்கே நிறைய பாப நரகங்கள், குண்டம் ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறைய நரகங்களை பற்றி படித்தோம் நம்ம. ஸோ அப்படி நிறைய நரகங்கள் அங்கே இருக்குது அந்த யமபட்டணத்தில். பாப்பினாம் போகதானிச்ச, பாபிகளுக்கு போகமாக அனுபவிக்கல, அதே சமயத்தில் அடியும் வாங்கினேன், இப்படியெல்லாம் இருக்குது. பாபிகளுக்குன்னே அவளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த போகங்கள்னால் அவளை என்ன போகங்க, ஒரு போகம் இருக்காது. எல்லாம் காப்பர் வெசலில் பண்ணி கொதிக்க நாயகி கட்டிப்பிடிங்கிறா. அப்போ ஆலிங்கனம் பண்ணுற மாதிரியா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அங்கே. ஷடஷீதி 86 நரகங்கள், இதான் லிஸ்ட் முன்னாடியே பார்த்தோம் நம்ம. கோர ரூபைகி தூதைகி, பயங்கரமான கோரமான ரூபமுடைய தூதர்களால் பரிவிருத்தானி சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய நரகங்கள். नानाभूतैः कालरूपैः कृष्णवर्णैः भयङ्करैः सहितः अत्रैव तत्पुर्यां नाव्यकः विद्यते अनग तत्र कुण्डानि अनेकानि पापिनां भोगदानि च षडशीतिः घोररूपैः दूतैः परिवृतानि च. तत्र मुख्यतमं कुण्डं कुम्भीपाक अभिदं महत् वर्तते तद्गतानां च यातनानां तु वर्णनं कर्तुं न शक्यते कैश्चित् अपि वर्षशतैः अपि. ये शिवद्रोहिणः सन्ति तथा देवी विनिन्दकाः. முக்கியத்தமம் குண்டம், அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நரகம் என்னென்னு பார்த்தா கும்பிபாக நரகம் தான். ஸோ அந்த கும்பிபாக நரகத்தில் அபிதம்னு பெயரிடப்பட்ட, கும்பிபாகம் என்று பெயரிடப்பட்ட ஒரு நரகம் தான் இருக்கிறதுல மோசமானது. வர்த்ததே தத்கதானாம் ச, அங்கே போனவர்கள் எல்லாம் யாத்தனானாம் து வர்ணனம் கர்த்தும் ந சக்கியதே, அவள் படுற அவஸ்தை இருக்கு இல்லையா. யாத்தனா சரீரம்னே பேர், நம்ம செத்த உடனே நம்ம சரீரத்துக்கு பேர் மாறிவிடுறது யாத்தனா சரீரம்ட்டு, அது போகிறது இல்லையா. அந்த லிங்க சரீரம், அதுக்கு யாத்தனா சரீரம்னு யமபட்டணத்தை அழிச்சின்னு போது ஏற்படும். அந்த ஏன்னா அந்த யாத்தனைகள்னா கஷ்டங்கள், அந்த துக்கங்கள் அதெல்லாம் சகிக்கிறதுனால, அப்படி அவர் படுற கஷ்டத்தை வர்ணனம் கருத்தும்னா சக்கியதை வர்ணிக்கவே முடியாது. அப்போ ஏற்பட்ட கஷ்டங்கள் அந்த கும்பிபாக நரகத்தில் அனுபவிப்பார்கள். கைஷ்டித்தபி, யாருமே வர்ணிக்க முடியாது. வருஷ சதைரபி, 100 வருஷம் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக எப்படியாவது வர்ணிங்கோளே கும்பிபாக நரகத்தில் அப்படின்னு சொன்னால் யாரும் முடியாது. ஏ சிவத்ரோகிணக சந்தி, யார் சிவனை வெறுத்தார்களோ, யாருக்கு சிவத்ரோகம் பண்ணினார்களோ, தேவி நிந்தக்காக, தேவியை நிந்தித்தார்களோ, இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட ஒரு நரகமாக அது இருக்கு.
विष्णुद्रोहिणः सन्ति पतन्ति अत्रैव ते मुने ये वेदनिन्दकाः सन्ति सूर्यस्य च गण ईशितुः ब्राह्मणानां द्रोहिणः ये पतन्ति अत्रैव ते मुने कामाचाराश्च ये सन्ति तप्तमुद्र अंकिताश्च ये அது மட்டும் இல்லை, விஷ்ணுவே துரோகம் பண்ணினவர்கள் விஷ்ணு பிடிக்காது மூஞ்சி திருப்பிட்டு போகிறா. அப்படிப்பட்ட விஷ்ணு துரோகிகளுக்கும் அந்த கும்பிபாக நரகம் தான் அவளுக்கெல்லாம். பதந்தி அத்தையேவன்னு அந்த கும்பிபாக நரகத்தெல்லாம் இவாள்லாம் தான் போய் விழுவான். வேத நிந்தக்காக, வேதத்தை வெறுத்தவர்கள், நாஸ்திகர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த வேதத்தை வெறுத்தவர்கள், நிந்தனை பண்ணியவர்கள். அது மட்டும் இல்லை, சூரியனை நிந்தித்தவர்கள், கணேஷித்துகு, கணேசன் யார், கணேஷித்துகுன்னு யார், கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகப்பட்ட விநாயகர். ஸோ விநாயகரை வெறுத்தவர்கள், சூரியனை வெறுத்தவர்கள் எல்லாருக்கும் அந்த கும்பிபாக நரகம் தான் கடைசியில் போய் சேரணும். பிராமணானாம் துரோகினக, அது மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கு துரோகம் பண்ணுறது அவர்களுக்கும் அந்த கும்பிபாக நரகம் தான். பதந்தி அத்தையேவ, அங்கே தான் போய் சேருவார்கள். ஹே முனே, ஹே நாரதரே, ஹே முனே, யார் இங்கே துர்வாசர், இந்த இடத்துல துர்வாசரை பேசிகிட்டு இருக்கா பித்திருக்கள். ஸோ துர்வாசரே, காமாச்சாராஷ ஏசந்தி, அது மட்டும் இல்லை, ஒரே லோலாய்த்தனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஊரில் இருக்கும்போதெல்லாம் காமத்தில் ஈடுபட்டு உலக விஷயத்திலே முழுசு ஈடுபட்டு இருக்கா இல்லையா. ஸோ அப்படி சார்வாக்க தர்மம் சொல்லுவோம். சார்வாக்கர்கள் தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு இருப்பா. அப்படிப்பட்ட காம ஆச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் கூட அங்கே இருக்கா. தப்த முத்ரா அங்கிதாஷ்ச ஏ, அதாவது அவர்களுக்கு தபிக்கக்கூடிய முத்திரைகள்னது அப்படியே சூட்டுக்கோள் போடுவான்னு அர்த்தம். அப்படியே தபிக்கக்கூடிய சூட்டுக்கோளால் அவளை சுடுவா. அதால் பொறிக்கப்பட்டவர்களாக சின்னத்தோடு கூட அந்த கும்பிபாக நரகத்தில் இருப்பார்கள். ये विष्णुद्रोहिणः सन्ति पतन्ति अत्रैव ते मुने ये वेदनिन्दकाः सन्ति सूर्यस्य गणेशितुः ब्राह्मणानां द्रोहिणः ये पतन्ति अत्रैव ते मुने कामाचाराश्च ये सन्ति तप्तमुद्रा अंकिताश्च ये. राधे कृष्ण मैम. मुद्रांति, थैंक यू. त्रिशूलधारिणः ये च पतन्ति अत्रैव ते मुने मातृ पितृ गुरुश्रेष्ठ पुराणस्मृतिनिन्दकाः ये धर्मदूषकाः सन्ति पतन्ति अत्रैव ते मुने तेषाम् अयं महाघोरः शब्दः श्रवणदारुणः श्रूयते अस्माभिः अनिचं वैराग्यं यच्छ्रुतेः भवेत् इति तेषां वचः श्रुत्वा मुनिराट तत्तिदृक्षया. இன்னும் கண்டினியூ ஆகுது லிஸ்ட்டு, யாரெல்லாம் அங்கே கும்பிபாகத்துக்கு போகிறான்ட்டு லிஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கார். திரிசூலதாரிணக ஏச்சா, அதாவது திரிசூலத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சிவனுக்கு சிவத்ரோகிகளாக யாருக்காளோ அவளும் பத்தந்தி அத்தையேவ, அவளும் அங்கே போய் தான் விழுவா. அதே மாதிரி அம்மா, மாத்ரு, பித்ரு, அப்பா, குரு, ஜேஷ்ட அண்ணா, புராணங்களை ஒதுக்கியவர்கள், ஸ்மிருதி வேதத்தை நிந்தித்தவர்கள். ஸ்மிருதி வேதம் ஸ்ருதி, அதோடைய எக்ஸ்பிளனேஷன் ஸ்மிருதி. ஸோ அது எல்லாத்தையுமே நிந்தக்காக, யாரெல்லாம் அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் வெறுப்பு காட்டுறாளோ, தர்மதூஷக்காக, தர்மத்தை தூஷிப்பவர்கள். ஸோ அவர்கள் எல்லாருமே சந்தி பதந்தி அத்தையேவ, யாரெல்லாம் இப்படி தர்மத்தை ஒதுக்குகிறார்களோ வெறுத்தார்களோ அவர்களுக்கும் அந்த நரகமே கிடைக்கும். ஹே முனே துர்வாசா, தேஷாம் அயம் மகா கோரக சப்தக, இவாளோட சத்தம் தான் இது. கோரமான சப்தம் கேட்குறதே, சத்தமாக காப்பாற்று, என்னை கொல்றான்னு கத்துறாளே, அந்த சத்தம் அவளோடு தான். ஸ்ரவணதாருணுக, காதே கிழிஞ்சு போகிறது, தாருணானது கிழிக்கிறது, காது கிழிக்கக்கூடிய சத்தம் அவளோட சத்தம் தான் இது. சூயத்தை அஸ்மாபிக அனிஷம், எங்களுக்கு வேறு வழியே கதியே கிடையாது, நாங்கள் இங்கே தான் இருந்தாகணும். ஸோ டெய்லி எங்களுக்கு இதே சத்தம் தான். ஸோ அனிஷம் சூயத்தே, டெய்லி எங்களுக்கு இது எப்பொழுது இடைவிடாமல் எங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வைராக்கியம் ஸ்ருதேஹே பவேத், அப்போ என்னாச்சு, கேட்டு 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 காது பழகி போயிடும். ஸோ காதுக்கு ஒரு வைராக்கியம் ஏற்பட்டுடும். அந்த இந்திரியம் இதுக்கு பழகி போகிறதுனால காதுக்கே வைராக்கியம் வந்துருங்கிறார். ஸ்ருதேகே வைராக்கியம் பவேத்து, ஸ்ருதின்னு இந்த இடத்துல காது. ஸோ காதுகளுக்கு வைராக்கியம் கேட்டு கேட்டு ஏற்பட்டு விட்டது. இது தேஷாம் வசக ஸ்ருத்வா, இவ்வாறு அவர்கள் பேசியதை கேட்டு முனிராட், யார், துர்வாசர், தத்திதிருச்சையா, ஓ அப்படியா நான் பார்க்கணுமே அப்படின்னு அந்த ஆசையில் கிளம்புறாரு. இப்போ त्रिशूलधारिणः ये च पतन्ति अत्रैव ते मुने मातृपितृगुरुज्येष्ठ पुराणस्मृतिनिन्दकाः ये धर्मदूषकाः सन्ति पतन्ति अत्रैव ते मुने तेषाम् अयं महाघोरः शब्दः श्रवणदारुणः
दारुणः श्रूयते अस्माभिः अनिशं वैराग्यं यच्छ्रुतेः भवेत् इति तेषां वचः श्रुत्वा मुनिरात्तदृक्षया उत्थाय चलितः तूर्णं ययौ कुण्डसमीपतः अवाङ्मुखः ददर्श अधः तस्मिन् एव क्षणे मुने तत्रत्यानां पापिनां तु स्वर्ग अधिकम् अभूत् सुखं हसन्ति केचित् गायन्ति नृत्यन्ति च तथा अपरे परस्परं रमन्ते ते अपि उन्मत्ताः सुखवर्धनात् मृदङ्ग मुरज वीणा डक्का तुन्दुभिनिस्वनाः. ஸோ உத்தாய எழுந்தார், பித்ருலோகத்துலேருந்து எழுந்தார். சலித்தக அப்படி போகிறார். தூர்ணம் ஏயோ வேக வேகமாக குண்ட சமீபத்தக அந்த கும்பிபாக குண்டத்துக்கு கிட்ட போயிட்டார். அவாங்முக அப்படி மொல்ல குனிஞ்சு பார்க்குறார். நரகலோகெல்லாம் கொஞ்சம் கீழே டவுனில் இருக்குது. ஸோ அப்படியே குனிஞ்சு அப்படி பார்க்குறார். கும்பிபாக நரகத்தை அப்படி கண்ணால் கடாட்சிக்கிறார், பார்க்குறார். ததர்ஷ அதக தஸ்மின்னேவ க்ஷணே அந்த க்ஷணம் இவர் எப்போ குனிஞ்சு அந்த கும்பிபாக நரகத்தை குனிஞ்சு அப்படி பார்த்தாரோ அந்த ஒரே க்ஷணத்தில் தத்ரத்தியானாம் பாப்பினாம் அங்கே பாபிகளாக இருக்காளே அங்குள்ள தத்ரத்தியானம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாபிகள் ஸ்வர்க அதிக சுகம் அபூத்து. அவ்வளோதான், சொர்க்கத்தை விட மேலான சுகம் கிடச்சிடுது. துர்வாசர் அப்படி எட்டி பார்க்குறோச்சே அவளுக்கு சொர்க்கத்துக்கும் மேலான சுகம் அங்கே ஏற்பட்டது அந்த பாபிகளுக்கு. ஹசந்தி கேச்சித்து ஆஹான்னு சிரிக்கிறாளாம் சில பேர், காயந்தி பாடுறாளாம், நிருத்தியந்தி ஆடுறாளாம், தத்தா அப்பரே பலரும் இப்படி ஆடி பாடி கொண்டாடுறான். பரஸ்பரம் ரமத்தை ஒருத்தருக்கொத்தர் பேசி அப்படி ஆனந்தமாக கழிச்சுட்டு இருக்காளாம். தேபி உண்மத்தாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. சுகவர்தனாதா ஆனந்தம் ரொம்ப பொங்கி பொழியறதா, அவளுக்கு என்ன செய்கிறதே தெரியலையா, உண்மத்தம் பிடிச்ச மாதிரி இருக்கா அவள்லாம். மிருதங்க முரஜா வீணா எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம், டக்கா வந்து உடுக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, துந்துபி அது முரசு மாதிரி தான். ஸோ துந்துபி நிஸ்வனாக அப்படி எல்லா வாத்தியங்கள் முழங்குற மாதிரி அவ்வளோ ஆனந்தமாக அப்படி பொங்கி வழிஞ்சிடுது. துர்வாசர் அங்கே பார்த்த க்ஷணத்தில் எல்லாம் ஏற்பட்டு விட்டது. समुद्भूताः तु मधुराः पञ्चमस्वरभूषिताः वसन्तवल्ली पुष्पाणां सुगन्धमरुतः वपुः मुनिः तु चकितः दृष्ट्वा यमदूताश्च विस्मिताः शीघ्रं ते कथयामासुः धर्मराजाय वेदिने. எல்லாம் மதுரமான 5 கட்டளை பாட்டு, ஒரே பாட்டு. பஞ்சமஸ்வர பூஷிதாக 5 கட்டையில் எல்லோரும் பாட ஆரம்பிச்சுட்டா. சமுத்பூதாக அதெல்லாம் ஏற்படுறது அந்த இடத்துல. வசந்தவல்லி புஷ்பானாம் வசந்த காலத்தில் வசந்த லதான்னு சொல்லப்பட்டோமா, அந்த வசந்த காலத்தில் உள்ள அந்த கொடிகள் க்ரீப்பர்ஸ் எல்லாமா புஷ்பிக்கிறதா, அப்படியே புஷ்பமாக இருக்குது. காற்றில் பார்த்தா சுகந்த மருத்தக காற்று அப்படியே சுகந்தமாக காற்று வீசுறது, பபுகுன வீசியது. முனிகி யாரு துர்வாசர் பார்க்குறா, என்னடா அது ஒரே ஆச்சரியமாக இருக்குது. சக்கித்தகா ஒரே ஆச்சரியப்பட்டார். திருஷ்டுவா அதை பார்த்து. யமதூதாஷ்ட விஸ்மிதாக யமதூதர்கள் பார்க்குற, என்னடா இங்கே ஆடல் பாடல் கொண்டாட்டம் எடுத்து அவளுக்கு வருத்தமே இல்லையே, ஒரு பீடு தெரியலையே அவளுக்கு அப்படின்னு யமதூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். விஸ்மிதாக அவள் சீக்கிரம் தேகதையா மாசுக்கு ஓடி போகிறா. யார்? தர்மராஜாய வேதினே. வேதினேன்னு அறிந்தவர் அறிவாளி அப்படி சர்வஜராக இருக்கக்கூடிய தர்மராஜனாகப்பட்ட யமனிடம் போய் சீக்கிரம் தேகதையா மாசுகு இந்த கும்பிபாவ நரகத்துக்கு என்னவோ ஆயிடுது அப்படின்னு போய் சொல்கிறா எல்லாருமா போய். समुद्भुताः तु मधुराः पञ्चमस्वरभूषिताः वसन्तवल्ली पुष्पाणां सुगन्धमरुतः वपुः मुनिः तु चकितः दृष्ट्वा यमदूताश्च विस्मिताः शीघ्रं ते कथयामासुः धर्मराजाय वेदिने. महाराज महा आश्चर्यम् अधुना एव अभवत् विभो स्वर्गात् अपि अधिकं सौख्यं
कुम्भीपाकस्तपापिनां निमित्तं नैव जानीमः कस्मात् इदम् अभूत् विभो चकिताः स्म वयं सर्वे प्राप्ता देव त्वदन्तिकम् சொர்க்காத் அதிகம் மகாராஜா கூப்பிட்றா மகாராஜாவே மகா ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு அதுனா ஏவ அபவத்து விபோ இப்போ தான் நடந்திருக்கு இப்போவே தான் இந்த விஷயங்கள்ல நடந்திருக்கு சொர்க்காதபி அதிகம் சுகம் சொர்க்கத்தை விட மேலான சுகம் கும்பீபாகஸ்த பாபினா கும்பீபாகத்தில் இருக்கக்கூடிய பாபிகளுக்கு சொர்க்கத்தை விட மேலான சுகம் ஏற்பட்டு விட்டது நிமித்தம் நைவ ஜானிமிக இதுக்கு என்ன காரணம் என்ன நிமித்தத்தினால என்ன காரணத்தினால இவர்களுக்கு இப்படி திடீர்னு இப்படி சுகம் வந்துடுது தெரியலை கஸ்மாத் இதம் அபூத் விபோ ஏன் இப்படி ஏற்பட்டது ஹே விபோ உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கோ கேட்குறா விபோ எல்லா எங்கும் நிறைந்தவரனே அர்த்தம் விபோன்னு சொன்னால் ஆனால் இங்கே வந்து யமராஜனே உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் சக்கிதாகாஸ்மா பயம் நாங்கள்லாம் பயந்து போயிருக்கோம் என்னாச்சு திடீர்னு இப்படி ஆயிடுதே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் பயம் எல்லாம் எங்களுக்கு இருக்குது சர்வே பிராப்தாக எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு ஆச்சரியம் இருக்குது ஹே தேவ தொதந்திகம் உங்ககிட்ட நாங்கள் அதனால தான் வந்திருக்கோம்னு சொல்கிறோம் இப்போ महाराज महा आश्चर्यम् अधुना एव अभवत् विभो स्वर्गात् अपि अधिकं सौख्यं कुम्भीभागस्तपापिनां निमित्तं नैव जानीमः कस्मादिदम् अभूत् विभो चक्ताः स्म वयं सर्वे प्राप्ता देव त्वद् अन्तिकम् निशम्य दूतवाणीं तां धर्मराज शीघ्रम् उत्थितः महिषम् आरूढः ययौ ते यत्र पापिनः तां वार्तां प्रेषयामास दूतद्वारा अमरावतीं श्रुत्वा तां देवराजः अपि प्राप्तः देवगणैः सह தூதவாணியும் நிஷம்யா தூதர்களாக வந்திருக்கா இப்போ விஷயத்தை சொல்கிறதுக்கு வந்திருக்கா இதை அவளுடைய வார்த்தையை கேட்ட தர்மராஜனாகப்பட்ட யமன் சீக்கிரமுத்தித்தக்கா டபக்கனை எழுந்திருந்தான் சீட்லேருந்து மகாமகிஷம் ஆரூடக மகிஷத்தில் ஏறிண்டான் அவனுடைய வாகனம் எருமை அந்த எருமையில் ஏறிண்டான் அப்புறம் எயவ் எத்தனை பாபிகள் இருக்கக்கூடிய கும்பிபாக நரகத்துக்கு வர்றான் இதே வார்த்தையை தூதத்வாரா அமராவதியும் தாம் அமராவதிக்கு நியூஸ் போயிடுது இந்த மாதிரி கும்பிபாக நரகத்தில் எல்லாரும் சொர்க்க சுகத்துக்கு மேலாக அனுபவிக்கிறாங்க அப்போ அவருக்கு பொறாமை என்னடா நம்மளோட சுகமாக இருக்காளேவா அப்படிங்கிற கோபம் வருதா இந்திரனுக்கு அப்போ தூதனாகல அறியப்பட்ட அந்த அந்த வார்த்தாம்னா நியூஸ் கேட்டு பிரேஷயாமாசன் அனுப்புகிறான் ஸோ தூதன் மூலமாக சொர்க்கத்துக்கு நியூஸ் அனுப்புகிறான் யமராஜன் சுத்வா தாம் அதை கேட்டான் தேவராஜன் யார் இந்திரன் கேட்டான் பிராப்தகா தேவகணஈசகா ஓடி வந்துட்டான் நீங்கள் கும்பிபாக நரகத்துக்கு தேவகணங்களை கூட்டிட்டு வந்து சேர்ந்தான் இப்போ கும்பிபாக நரகத்தில் தேவர்கள் யமன் எல்லாரும் வந்து சேர்ந்தாச்சு तां प्रेक्षयामास दूतद्वारा अमरावतीं श्रुत्वा तां देवराजः अपि प्राप्तो देवगणैः सह ब्रह्मलोकात् पद्मजः अपि वैकुण्ठात् विक्टरश्रवाः तत्लोकाच्च दिक्पालाः समाजग्मुः गणैः सह परिवार्य स्थिताः सर्वे कुम्भीपाकम् इतस्ततः अपश्यन्तत् गतान् जीवान् स्वर्ग अधिक சுகான்விதான் பிரம்மலோகத்துலேருந்து வந்துட்டார் இவர் பிரம்மா வந்துட்டார் பத்மஜகா பத்மத்தில் பிறந்த அந்த பிரம்மாவும் பிரம்மலோகத்துலேருந்து கிளம்பி வந்துட்டார் வைகுண்டாத் விஷ்டரஸ்ரவாகா விஷ்டரம்னு சொன்னாலே சீட்டுன்னு அர்த்தம் நார்மலாக விஷ்டரம்னா விஸ்தரம் அப்போ விஷ்டரம் அப்போ அந்த சீட்டு வைகுண்ட சீட்டாக உடைய அந்த சிறந்த ஸ்ரவாகான்னு உயர்ந்த கேள்வி புகழுடையன்னு அர்த்தம் ஸ்ரவஸ்னாலே புகழுடைய அப்போ இப்படி விஷ்ணு வந்துட்டார் வைகுண்டத்துலேருந்து விஷ்ணு வந்துட்டார் தத்தத்து லோகாசன் திக்பாலாகா அஷ்டதிக் பாலகர்கள் எட்டு லோகம் வாழ்க்கை இருக்க அந்த இடத்துலேருந்து இந்த திக்பாலகர்களும் வந்து விட்டார்கள் ஆஜக்முகு நன்றாக வந்து சேர்ந்தார்கள் கும்பிபாக நரத்தை நோக்கி வந்துட்டான் கணைகி சக எல்லா கணங்களையும் கூட்டின்னு வந்துட்டான் பரிவாரிய ஸ்திதாக சர்வே
ஸோ கும்பீபாக்கத்தை சுற்றிலும், கும்பீபாக்கம் இதஸ்ததக இங்கும் அங்குமாக சுற்றிலுமாக எல்லாரும் சூழ்ந்து ஸ்திதாக நின்றார்கள். எல்லாரும் வந்துட்டான். அபஷ்யன் தத்கதா கத்கதான் ஜீவான், அந்த கும்பீபாகத்துக்கு சென்ற ஜீவர்களை பார்க்குறா, எல்லாருமே பார்க்குறா. ஸ்வர்க அதிக சுக அன்பிதான், சொர்க்கத்துக்கும் மேலான சுகத்தோடு இருக்கக்கூடிய அவர்களை எல்லாரும் பார்த்தார்கள். चकिता एव ते सर्वे न विदुः तस्य कारणम् अहो पापस्य भोगार्थं कुण्डम् एतत् विनिर्मितं तत्र सौख्यं यदा जातं तदा पापात्तु किं भयम् उच्छिन्ना वेदमर्यादा परमेश कृता कथम्. சகிதா ஏவ தே சர்வே, எல்லாருக்கும் ஆச்சரியமாக எடுத்து ஏன் இப்படி ஆச்சுன்னு புரியலை. ந விதுகு தசிய காரணம், அதோட காரணம் ஏன் இப்படி திடீர்னு இவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்கிற காரணம் தெரியல அவளுக்கு. அஹோ பாபசிய போகார்த்தம், இந்த குண்டமே, இந்த கும்பிபாக நரகமே பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டது. பாபங்க அவள் செய்த பாபத்துக்கு பலன் அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட குண்டம். ஏத்தத் வி நிர்மிதம், இது நிர்மாணிக்கப்பட்டது இவாளோட பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு. தத்திர சௌக்கியம் ஏதா, அந்த இடத்துல போய் சௌக்கியமாக இருக்கான்னு சொன்னால் பாப்பாத்து கிம்பயம். அப்படி இருந்தால் பாபத்தை பார்த்து யாருக்கு பயம் ஏற்படும்? நல்ல பாபத்தை பண்ணுவா, இதை விட சுகமாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அதனால பாபத்திலேருந்து யாருக்குமே பயம் ஏற்படாதே. வேத மரியாதா உச்சின்னாக, எப்படிப்பட்டது? பரமேஷ கிருதா வேத மரியாதா, பரம ஈசன் பகவானால் செய்யப்பட்ட வேதத்துடைய எல்லைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. உச்சின்னாக தூக்கி எறியப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி வேத மரியாதை பகவானாலே படைக்கப்பட்ட அந்த வேதத்துடைய அந்த எல்லைகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டது. பாபம் பண்ணினால் சுகம் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. பாபம் பண்ணினா அது வேதம் என்ன சொல்கிறது? நீ பாபம் பண்ணினா கர்ம பலனை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது. அதெல்லாம் தூக்கி எறியப்பட்டது இந்த இடத்துல. கதம் எப்படி இப்படி ஆச்சு எல்லாரும் அப்படி ஆச்சரியமாக பார்க்குறான். चकिता एव ते सर्वे न विदुः तस्य कारणम् अहो पापस्य भोगार्थं कुण्डम् एतत् विनिर्मितं तत्र सौख्यं यदा जातं तदा पापात्तु किं भयम् उच्छिन्ना वेदमर्यादा परमेशकृता कथम्. भगवान् स्वस्य संकल्पं विततं कृतवान् कथम् आश्चर्यम् एतदाश्चर्यम् एतदित्येव वाचिनः तटस्थाः अभवन् सर्वे न विदुः तत्र कारणम् एतस्मिन् अन्तरे शौरिः सम्मन्त्रय विबुधादिभिः. ஸோ வித்ததம்ங்கிறது ரெண்டாவது நாலாவது வர்ணம், சாரி மூணாவது வர்ணம் வந்து தா, ரெண்டாவது தா வருது. வித்ததம்னா முதல் தாக்கு அர்த்தம் வேறு, வித்ததம்ங்கிற இந்த ரெண்டாவது தா போட்டால் அர்த்தம் வேறு. வித்ததம்னு சொன்னால் மாறுறதுன்னு அர்த்தம், ஃபால்ஸு பொய் அந்த மாதிரிலாம் அர்த்தம் வரும். வித்ததம்னா நான் முதல் தாவே ரெண்டு இடத்துல இருந்தோம்னா வித்ததம்னு சொன்னான்னா பரவலாக ஏற்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே வித்ததம் மாறும்படி பகவான் சொஸ்ய சங்கல்பம், பகவான் சங்கல்பிக்கிறது என்னது? பாவிகள் எல்லாம் அவர்களெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும்னு தானே அவருடைய சங்கல்பமாக இருக்கும். அப்படி அவருடைய சங்கல்பமே மாறும்படி கிருத்தவான் கதம் எப்படி பண்ணினார்? பகவானே இப்படி தன்னுடைய சங்கல்பமே மாறும்படி எப்படி பண்ணிட்டாரு? ஆச்சரியம் ஏத்தது, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏத்தது ஆச்சரியம் ஏத்தது, இப்படி திருப்பி சொல்கிறா. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு எல்லாரும் திருப்பி சொல்லிட்டு இருக்கா. இத்தியேவ வாஷினகா, இவ்வாறே பேசப்பட்டது. அங்கே தடஸ்தாகா, எல்லாருமே ஒரு கடலோட கரையில் இருந்தால் கடல் எவ்வளவு ஆழம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரையில் உட்காந்துருக்கணும் எப்படி தெரியும் ஆழம்? அதை மாதிரி காரணத்தை, அதோடைய டீப், அதோடைய டெப்த்து பட்டதுங்கிற இது புரியாமல் அவர்கள் பாட்டு ஆச்சரியப்பட்டுன்னு உட்காந்துருக்கா. தடஸ்தாக அபவன் சர்வே, எல்லாருமே கரையிலேயே இருந்து கொண்டிருக்கிறவர்களாக ஏற்பட்டார்கள். ந விதுகு தத்திர காரணம், ஏன்னா கடலோட ஆழம் தெரியாத மாதிரி கரையில் இருந்துட்டு கடலோட ஆழத்தை பார்க்குற மாதிரி இருக்கா. எல்லாருமே அப்படி ஆனார்கள். ஏதஸ்மின் அந்தரே, இதுக்கிடையில், ஏதஸ்மின் அந்தரேன்னா இதுக்கிடையில், ஷௌரிஹி யார்? விஷ்ணு. சம்மந்திரைய விபுதாதிபிகி, தேவர்களோடு, விபுதர்கள்னு தேவர்களோடு சம்மந்திரைய ஆலோசனை பண்ணி கொண்டு
कृतवान् स्वस्य सङ्कल्पं विततं कृतवान् कथम् आश्चर्यम् एतत् इत्येव भाषिणः तटस्थाः अभवन् सर्वे न विदुः तत्र कारणम् एतस्मिन् अन्तरे शौरिः सम्मत्य विबुधाद्भिः ययौ कश्चित् सुरगणैः सहितः शङ्करालयं पार्वत्या सहितं देवं कोटिकन्दर्पसुन्दरं रमणीयतम अङ्गं तं लावण्यकनिम् अद्भुतं सदा षोडशवर्षीयं नाना अलङ्कारभूषितम्. ஸோ இங்கே சங்கரன் மட்டும்தான் வரலை, பாக்கி எல்லோரும் வந்துட்டா. அவர் அங்கே உட்காந்துருக்க கைலாசில் இருக்க, அவர் இறங்கி வரலை. ஸோ எல்லாருமே எல்லாரும் சேர்ந்து மந்திராலோசனை பண்ணிவிட்டு கைஷ்சித் சுரகணைஹி சகிதக கொஞ்சம் தேவர்கள் கூட்டத்தை கூட்டிட்டு சங்கராலயம் யயௌ சங்கரனோட பிளேஸுக்கு கைலாசத்துக்கு கிளம்பி வராரு விஷ்ணு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு. பார்வதியா சகிதம் தேவம் பார்வதி கூட இருக்கக்கூடிய அந்த தேவனாகப்பட்ட அந்த சிவனை கோடி கந்தர்ப்ப சுந்தரம் கோடிக்கணக்கான மன்மதரோட லாவண்யத்தோடு இருக்கார். அப்படிப்பட்ட அவர் அழகோடு இருக்கக்கூடிய அந்த கைலாசநாதரை பார்க்க வரார். ரமணீயம் அங்கம் அப்படி அட்ராக்டிவாக இருக்குது, ரமணீயமாக இருக்க அவருடைய அங்கங்கள். தம் அவரை லாவண்ய கனிம்னு சொன்னான்னா இது சுரங்கம் இல்லையா, கனிம வளம்லாம் சொல்கிறோமே சுரங்கம். ஸோ கனிம் அத்புதம் அப்படி லாவண்யத்தோட அழகின் சுரங்கமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை, அற்புதமாக இருக்கக்கூடியவரை சதா ஷோடச வருஷியம் எப்போ பார்த்தாலும் அவருக்கு வயசு 16 தான், 16க்கு மேலே ஏறாது. அப்பேற்பட்ட சங்கரனை நானா அலங்கார பூஷிதம் அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய பூஷணங்களோடு இருக்கக்கூடிய அந்த பகவானை பார்க்க கொஞ்சம் பேரை கூட்டிட்டு விஷ்ணு வந்தார். सहितः शङ्करालयं पार्वत्या सहितं देवं कोटिकन्दर्पसुन्दरं रमणीयतम् अङ्गं तं लावण्यकनिमद्भुतं तदा षोडशवर्षीयं नाना अलङ्कारभूषितम्. नानागणैः परिवृतं लालयन्तं परां शिवां ददर्श चन्द्रमौलिं स चतुर्वेदं ननामः वृत्तान्तं कथयामास चमत्कृतम् अतिस्फुटम् एतस्य कारणं देव न जानीमः कथञ्चन. ஸோ நானாகணகி அவருடைய கூட்டம், பூத பிசாச கூட்டங்கள்லாம் அவரோட கூட்டம் தானே, அது சிவனோட கூட்டம். அந்த கணங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கா சூழப்பட்டு. லாலயந்தம் பராம் சிவாம் ஆதிபராசக்தியான அந்த பார்வதி தேவியை லாலனம் பண்ணிண்டு கொண்டாடிண்டு எப்போதுமே மடியில் உட்காந்து வச்சுடுவார். ஸோ அப்படி அவளை லாலனம் பண்ணக்கூடிய அந்த சிவாம்னா பார்வதியை லாலனம் பண்ணக்கூடிய அந்த சிவனை சந்திரமௌலிம் தலையில் சந்திரனை சூடியவரை ததர்ஷா பார்த்தார்கள். சதுர்வேதம் நனாமக சதுர்வேதம்னு சதுர்வேத ரூபி நான் எல்லாம் வேத ஸ்வரூபியாக இருக்கார். அப்படிப்பட்ட அந்த வேத ஸ்வரூபியை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுறார். விற்த்தாந்தம் கதையாம நடந்தது எல்லாம் சொல்கிறார். இப்படி கும்பிபாக நடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு விஷயத்த சொன்னார். சமத்கிருதம் அதிஸ்புடம் சமத்காரம்னு ஆச்சரியத்தை ஏற்படக்கூடிய சமத்காரமான விஷயத்தை சொன்னார். அதிஸ்புடம் கிளியராக எடுத்து சொல்கிறார். ஏதசிய காரணம் தேவ அப்புறம் சொல்கிறார், இந்த காரணத்தை சொல்லுங்கோ ஹே தேவனே. ந ஜானிமக எங்களுக்கு தெரியல, கதஞ்சன எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த காரணத்தை எங்களால் அறிய முடியலை, நீங்கள் சொல்லுங்கோ. नानागणैः परिवृतं लालयन्तं परां शिवां ददर्श चन्द्रमौलिं स चतुर्वेदं ननामः वृत्तान्तं कथयामास चमत्कृतम् अतिस्फुटम् एतस्य कारणं देव न जानीमः कथञ्चन. वद तत्कारणं देव सर्वज्ञः अस्मि यतः प्रभो विष्णुवाक्यं तदा श्रुत्वा प्रसन्नमुखपङ्कजः उवाच मधुरं वाक्यं मेघगम्भीरया गिरा शृणु विष्णो तन्निमित्तं न आश्चर्यं तु अत्र विद्यते. வத தத் காரணம் தேவா அதோட காரணத்தை சொல்லுங்க ஹே தேவனே. சர்வஜோசி உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது, நீ சர்வஜராக இருக்க, அதனால சொல்லு. ஏன்னா ஞானாம் இச்சேத்து சதாசிவாத்துன்னு சொல்கிறோம். சிவன் இருந்து தான் ஞானத்தையே அடையணும், அவர் தான் ஞான கடவுளாக சொல்கிறோம் நம்ம. ஸோ மோட்சம் இச்சேத் ஜனார்தனாத்
ஸோ ஜனார்தனன்ட்ட மோட்சத்தை கேட்கணும், ஞானம் வேணும்னா சிவன்ட்ட கேட்கணும். ஸோ அவர் சொல்கிறார், உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, சர்வஜோசி எத பிரபோ, ஏன்னா நீங்கள் சர்வஜனாக இருக்கார், அதனால எனக்கு சொல்லுங்க. விஷ்ணு வாக்கியம் ததா ஸ்ருத்வா, விஷ்ணு சொன்னதை கேட்டு பிரசன்ன முகபங்கஜக, முகபங்கஜம் அழகான தாமரை முகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சிவன் பிரசன்னமானவராக மதுரம் வாக்கியம் உவாச்ச, மதுரமான வார்த்தைகளை சொல்கிறார். மேக கம்பீரியா கிரா, இடி முழங்கிறது போல் அப்படி கம்பீரமான வார்த்தைகளில் பதில் சொல்கிறார். சுணு விஷ்ணு, கேளுப்பா விஷ்ணு, தன் நிமித்தம் அதோடைய காரணத்தை நான் சொல்கிறேன். ந ஆச்சரியம் தூ அத்திர வித்தியத்தை, இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்றார். அப்படி பூதி தள்ளிவிட்டார் சிவன். இதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறார். वदत्कारणं देव सर्वज्ञः असि यतः प्रभो विष्णुवाक्यं तदा श्रुत्वा प्रसन्नमुखपङ्कजः उवाच मधुरं वाक्यं मेघगम्भीरया गिरा शृणु विष्णो तन्निमित्तं न आश्चर्यं तु अत्र विद्यते भस्मनः महिमा एव अयं भस्मना किं भवेत् न हि कुम्भीपाकं गतः द्रष्टुं दुर्वासाः शैव सम्मतः अवाङ्मुखः ददर्श अधः तदा वायुवशात् हरे बालभस्मकणाः तत्र पतिता दैवयोगतः. அவ்வளோதான், இதெல்லாம் விபூதியோட மகிமைன்னு விட்டார். இதோட விபூதியோட மகிமை தான் இது. பஸ்மனா கிம்ன பவேது, என்ன தான் நடக்காது இந்த விபூதினால, என்ன தான் நடக்காது. கும்பிபாகம் கதக, யார் போயிட்டார், துர்வாசர் அங்கே போனார் திரஷ்டும், அதை பார்க்குறதுக்கு. சைவ சமத்தக, அவர் சிவமதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர், சைவைட்டவர், அவர் போனார். ஸோ இன்ஃபேக்ட் துர்வாசர் இவருடைய அவதாரம் தானே, துர்வாசரோட சிவனோட ஒரு ரூபம் தானே துர்வாசரே. ஸோ அவர் அங்கே போகிறார். அவாங்குக அப்படி குனிஞ்சு பார்க்குறார். என்ன ஆகிப்போச்சு, வாயுவசாத்து, காற்று வீசித்தப்போ, காற்று வீசின உடனே அவருடைய விபூதி இருந்ததே பால பஸ்மகணாக, அவருடைய நெற்றியில் இருந்த விபூதியோட கணங்கள் எல்லாம் தூசியெல்லாம் அப்படியே பரவிடுத்து அந்த கும்பிபாக நரகத்தில். ஸோ தத்திர பதித்தா தெய்வ யோகத்தக, விதிவசத்தால் காற்று வீசியதால் அவருடைய விபூதி அந்த இடத்துல பரவி விட்டது என்று சொல்கிறார். महिमा एव अयं भस्मना किं भवेत् न हि कुम्भीपाकं गतः द्रष्टुं दुर्वासाः शैव सम्मतः अवामुखः ददर्श अधः तदा वायुवशात् हरे बालभस्मकणाः तत्र पतितः दैवयोगतः. तेन जातम् इदं सर्वं भस्मनः महिमा तु अयम् इतः परन्तु तत्तीर्थं पितृलोकनिवासिनां भविष्यति न सन्देहः यत्र स्नात्वा सुखी भवेत् पितृतीर्थं तु तन्नाम्ना अपि अत ऊर्ध्वं भविष्यति. ஸோ அதனால தான் இந்த பஸ்மத்தினால தான் இந்த இது ஏற்பட்டது. ஜாத்தம் இதம் இதுவாறு ஏற்பட்டு விட்டது. மகிமாதுவயம், இது பஸ்மத்தோட மகிமையாக்கும். இது பித்ருலோக நிவாசினாம், இவ ஆக்சுவலாக பித்ருலோகத்துக்கு போக வேண்டியவர்கள் தானே, செத்து போனவா தானே இவா எல்லாருமே பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்போ பித்ருலோக நிவாசிகள் ஆயிடுவா இவா. இப்போ இதுக்கு அடுத்தது இவாளோட லோகம் என்னென்னா கும்பிபாகெல்லாம் கிடையாது, இவாளுக்கு பித்ருலோக நிவாசின ஆயிடுவா. இதம் பரந்து தத்தீர்த்தம், தீர்த்தமான இடமாயிடும், புண்ணிய இடமாயிடும், க்ஷேத்திரமாயிடும். அது பித்ருலோக நிவாசினம் க்ஷேத்திரம் ஆகிடும். அது பவிஷ்யந்தி ஏற்பட்டுவிடும். ந சந்தேகம் வேண்டாம். எத்திர ஸ்நாத்வா சுகி பவேத்து, ஸோ அந்த இடத்துல குளிச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம், வா பித்ருலோகத்துக்கு இருக்கலாம். பித்ரு தீர்த்தம் தூ தன்னாம அப்பி, அதுக்கு பேரே பித்ரு தீர்த்தம்னு பேர் ஏற்பட்டுவிடும். கும்பிபாகம்னு நோ மோர் நேம். ஸோ தன்னாம அப்பி அதான் ஊர்துவம் பவிஷதி, இதுக்கு மேலே அந்த இடத்துக்கு கும்பிபாகம்லாம் சொல்லப்படாது, பித்ரு தீர்த்தம்னு பேர் ஏற்பட்டு விடும் சொல்லிட்டு. तेन जातम् इदं सर्वं भस्मनः महिमा तु अयम् इतः परं तु तत्तीर्थं पितृलोकनिवासिनां भविष्यति न सन्देहः यत्र स्नात्वा सुखी भवेत् पितृतीर्थं तु तन्नाम्ना अपि अत ऊर्ध्वं भविष्यति. मल्लिङ्गस्थापनं तत्र कार्यं देव्याश्च सप्तम पूजयिष्यन्ति ते तत्र पितृलोकनिवासिनः त्रैलोक्येयानि तीर्थानि तत्र श्रेष्ठम् इदं भवेत् पितृश्वरी पूजयातु त्रैलोक्यं पूजितं भवेत्. அவ்வளோதான், என்னோட லிங்கத்தை அங்கே கொண்டு ஸ்தாபிக்கணும்.
ஸோ சிவனுடைய லிங்கமும் அங்கே வச்சுடுறோம். அதே மாதிரி பார்வதி தேவியாஷ்டா சத்தமானு கூப்பிட்றாரு. சாதுக்களில் சிறந்தவரே விஷ்ணுவே, நீ அங்கே போய் என்னுடைய லிங்கத்தை ஒரு ஸ்தாபனம் பண்ணணும், தேவியோட லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்க. அந்த மூர்த்தி அவள் வேணும் பித்ருலோக நிவாசிகள். இப்போ பித்ருலோக நிவாசிகள் ஆயிட்டாளேவா, அவள் பூஜைஷ்யந்தி பூஜை பண்ணுவார்கள். எங்கள் 2 பேரோட பூஜை அங்கே நடக்கும். திரைலோக்கிய யானி தீர்த்தானி 3 லோகத்திலே எது தீர்த்த கஷேத்திரங்களாக இருக்கிறதோ தத்திர சிரேஷ்டம் இதம்பவேது, அது எல்லாத்தை விட சிரேஷ்டமான இடமாக இது ஆகிவிடும். பித்ரீஸ்வரி பூஜையா தூ, ஏன்னா பித்ரீஸ்வரி ஏன்னா பித்ருலோகத்தில் இருக்கிறதுனால அவளுக்கு பித்ரீஸ்வரி அப்படின்னு பேர். ஸோ அப்படி அந்த பூஜையினால் திரைலோக்கியம் பூஜை நம்பவேது, அங்கே நடக்கிற பூஜையினால் எல்லா லோகங்களுமே பூஜை நடப்பதற்கு சமமாக அப்படி ஒரு சிரேஷ்டமான ஸ்தானமாக ஆகிவிடும். मल्लिङ्गस्थापनं तत्र कार्यं देव्याश्च सप्तम इष्यन्ति ते तत्र पितृलोकनिवासिनः त्रैलोक्ययानि तीर्थानि तत्र श्रेष्ठं इदं भवेत् पितृश्वरी पूजयातु त्रैलोक्यं पूजितं भवेत्. राधे कृष्ण मैडम अवर्कदा नारायण उवाच इति देववचः श्रुत्वा देवं मूर्ध्ना प्रणम्य च तद् अनुज्ञां समादाय ययौ देवान्तिकं हरिः तत्सर्वं कथयामास कारणं शङ्कर उदितं साधु साधु इति ते प्रोचुः अमराः मौलिचालनैः. இப்போ நாராயணர் நாரதர்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். விபூதியோட மகிமையை சொல்கிற இடத்துல தான் இந்த கதை வந்திருக்கு. ஸோ அப்போ நாரதரை பார்த்து சொல்கிறார், இது தேவவச்சக சுத்வா, இப்படி தேவதேவனானப்பட்ட அந்த சிவனுடைய வார்த்தையை கேட்டு தேவம் மூர்தனா பிரணமேச்சா, அவர் தலையால் வணங்கிட்டு விஷ்ணு தது அனுக்கியாம் சம் ஆதாய, அவருடைய பர்மிஷனை வாங்கி கொண்டு யயவ் தேவ அந்திகம் ஹரிஹி, தேவர்களை நோக்கி அவர் திரும்பி வர, ஹரியாகப்பட்டவர் அந்த விஷ்ணு அங்கே வந்து சேர்ற. தத் சர்வம் கதையாமாச காரணம். ஸோ சங்கர உதிதம் காரணம், சங்கரனால் சொல்லப்பட்ட அந்த காரணத்தை எல்லார்ட்டையும் சொல்கிறார். வெரி குட்ன்றா. சாது சாது இத்தி தே புரோச்சுகு, சாது சாதுன்னு வெரி குட்னு சொல்கிறான். அமராக மௌலிச்சாலனைகி, தலையை அசைத்து தன்னுடைய மௌலி தன்னுடைய மகுடத்தோடு தலையை அசைச்சு வெரி குட்னு சொன்னார்கள் எல்லாரும். श्रीनारायण उवाच इति देववचः श्रुत्वा देवं मूर्ध्ना प्रणम्य च तद् अनुज्ञां समादाय ययौ देव अन्तिकं हरिः तत्सर्वं कथयामास कारणं शङ्कर उदितं साधु साधु इति ते प्रोचुः अमरः मौलिचालनैः. शशंसुः भस्ममाहात्म्यं हरिब्रह्मादयः सुराः पितरश्च एव सन्तुष्टाः तीर्थलाभात् परन्तप तत्तीर्थतीरे लिङ्गञ्च देव्या मूर्तिं यथाविधि स्थापयामासुः अमराः पूजयामासुः अन्वहम्. ஸோ பஸ்ம மகாத்மியம் சஷம் சுகு, புகழ்ந்தார்கள். அந்த பஸ்மத்தோட மகாத்மியத்தை புகழ்ந்தார்கள் எல்லாருமே. ஹரி பிரம்மாதேக சுராக, ஹரி அப்புறம் பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாருமே அந்த பஸ்மத்தோட மகிமையை புகழ்ந்தார்கள். பிதரஷைவ, பித்திருக்கள் கூட சந்துஷ்டாக, அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. இனிமேல் அவளுக்கு சத்தம் கேட்காதே, ஒரே அலறல் சத்தம். ஸோ அதனால் அவள் ரொம்ப ஹாப்பி. தீர்த்த லாபாத் பரந்தப்பா, ஏன்னா ஒரு புண்ணியமான ஒரு இடம் கிடச்சிருக்கு, பித்ருக்கள் வசிக்கக்கூடிய இடம், இவாளுக்கும் தானே அதில் போகலாம். ஸோ அதனால் பரந்தப்பான்னு என்னது, பரமமான தபசை உடைய நாரதா. தீர்த்த தீரே, அந்த தீர்த்தமாக அந்த கஷேத்திரத்துக்கு பக்கத்தில் கரையில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபிச்சா. தேவியா மூர்த்தி, தேவியோட ஒரு மூர்த்தியையும் அங்கே யதாவிதி சாஸ்திரம் சொல்கிற முறைப்படி அதை ஸ்தாபித்து ஸ்தாபயாமாசுவும் அமராகா, தேவர்கள் அங்கே ஸ்தாபித்து வச்சு பூஜையாமாசுவும் அன்பகம், டெய்லி அதற்கு பூஜை செய்தார்கள். भस्ममाहात्म्यं हरिब्रह्मादयः सुराः पितरश्च एव सन्तुष्टाः तीर्थलाभात् परन्तप तत्तीर्थतीरे लिङ्गं च देव्या मूर्तिं यथाविधि स्थापयामासुः अमराः पूजयामासुः अन्वहम्. तत्र ये प्राणिनः अभूवन्
पापभोगार्थम् आस्थिताः ते विमानं समारुह्य गताः कैलासमण्डलं नाम्ना भद्रगणाः ते तु वसन्ति अद्यापि तत्र हि पुनश्च दूरदेशे तु कुम्भीपाकः विनिर्मितः. ஸோ தத்திர அங்குள்ள பிராணிகள் எல்லாருமே யாரெல்லாம் அங்கே கும்பி பாகத்தில் இருந்தாலோ அவவத் பாப போகார்த்தம் ஆசிதாக. ஸோ பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு வேண்டி இருந்தார்கள் அந்த கும்பி பாகத்தில் அங்கே இருந்தவர்கள். விமானம் சமாரி அவளுக்கு மேலே விமானம் வந்துடுது, தேவ விமானம் வந்துடுது. அதில் ஏறி கைலாச மண்டலங்கத்தாக நேர கைலாச லோகத்துக்கு, ஏன்னா சிவன் தான், விபூதினாலே சிவன் தான். ஸோ அப்படியே அவர் அந்த லோகத்துக்கே கூட்டின்னு போயிட்டார். அவர் எல்லோரும் விமானத்தை வச்சு எல்லோரும் போய் சேர்ந்தா. அவளுக்கு தனி பேர் இப்போது பத்ரகணங்கள் அப்படின்னு பேர். ஸோ பூத கணங்கள், பிசாச கணங்கள், இந்த கணங்கள் எல்லாம் பேர் விநாயக கணங்கள், இப்படிலாம் கணங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி பத்ரகணங்களாக ஆகினார்கள். வசந்தி அத்யாபி, இன்றைக்கும் அங்கே இருக்கான்ற இந்த கணங்கள் சிவலோகத்தில் அந்த கைலாசத்தில் அவளும் இருக்கா பத்ரகணங்களாக. புனஷ்ட தூர தேசே, அதுக்கப்புறம் என்னாச்சு, கும்பிபாக நரகம் உண்டாக்கணுமே. அப்போ தள்ளி ஒரு இடத்துல கும்பிபாக விநிர்மித்தக, கும்பிபாக நரகம் ஏற்படுத்தப்பட்டது. तत्र ये प्राणिनः अभवन् पापभोगार्थम् आस्थिताः ते विमानं समारुह्य गताः कैलासमण्डलं नाम्ना भद्रगणाः ते तु वसन्ति अद्यापि तत्र हि पुनश्च दूरदेशे तु कुम्भीपाकः विनिर्मितः. निरुद्धं शैव गमनं देवै तत्र तु तद्दिनात् इति ते सर्वम् आख्यातं भस्ममाहात्म्यम् उत्तमं न अतः परतरं किञ्चित् अधिकं विद्यते मुने. சைவகமனம் அதாவது சிவங்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய விபூதி. ஸோ சைவகமனம் தேவைஹி தத்ரத்து தத்தினாத். ஸோ அப்படி விபூதி தரித்தவர்கள் தேவர்களால் தத்ரத்து தத்தினாத், அன்னிலிருந்து அந்த இடத்துல விபூதி தரித்தவர்கள் போகக்கூடாது. கும்பிபாகன் திருப்பி இன்னொருத்தர் போய் உட்காண்டாரு, அந்த கும்பிபாகம் பித்ருதே லோகமாயிடும். அதனால இனிமேல் விபூதி தரித்தவர்கள் அந்த கும்பிபாக நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் அந்த பஸ்மம், அதை சைவகமனம்ங்கிறது இந்த இடத்துல விபூதின்னு அர்த்தம். சிவனிடத்தில் சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஐட்டம், அது எனது விபூதி. ஸோ அந்த விபூதி தரித்தவர்கள் அந்த தேர்லேருந்து தேவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது. நிருத்தம் இதே சர்வமாகியதை எப்பா நாரதா, நான் உனக்கு சொல்லிட்டேன், இந்த விபூதியோட மகிமையை நான் சொல்லிட்டேன். பஸ்மம் ஆகாத்மியம் உத்தமம், உத்தமமான அந்த மகிமையை நான் அத்தப்பரம் கெஞ்சித அதிகம் வித்தியதே முனை, இதுக்கு மேலே அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை, எல்லாமே சொல்லிட்டேங்கிறார். ஹே முனிவரே நாரதரே. निरुद्धं शैव गमनं देवैः तत्र तु तद्दिनात् इति ते सर्वम् आख्यातं भस्ममाहात्म्यम् उत्तमं न अतः परतरं किञ्चित् अधिकं विद्यते मुने. ऊर्ध्व पुण्ड्र विधिं च एव अपि अधिकारी विभेदतः प्रवक्ष्ये मुनिशार्दूल वैष्णव आगमलोकनाथ. ऊर्ध्वपुण्ड्र प्रमाणानि दिव्यानि अङ्गुलिभेदतः वर्ण अभिमन्त्रदेवांश प्रवक्ष्यामि फलानि च. ஊர்து புண்ற விதம்னா அது வைஷ்ணவைட்ஸ். இப்போ சிவனோட சொல்லியாச்சு, குறுக்கிடுறது இவன் மேல் நோக்கி இடுறா இல்லையா. ஸோ வைஷ்ணவர்கள் எல்லாம் மேல் நோக்கி விடக்கூடிய ஊர்தோ புன்றம், அப்படி விடக்கூடிய அந்த மேல் நோக்கி இடக்கூடிய அந்த பற்றியும் சொல்கிறேன். அதிகாரி விபேதத்தக, அதிகாரி மாற்றத்தால், ஏன்னா இவர்களெல்லாம் விஷ்ணுவை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் சிவனை ஃபாலோ பண்ணக்கூடியவர். ஸோ அதிகாரி பேதம் இருக்கிறதுனால அவள் ஊர்து புன்ற இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சொல்கிறேன். பிரவட்சியே முனிஷார்தூல. ஸோ அரே முனி புலியே நாரதரே. வைஷ்ணவ ஆகம லோகநாத், வைஷ்ணவர்களுடைய ஆகமம், அவர்களுடைய ஆகமங்கள் விதியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பார்வையில் அவள் எப்படி பண்ணுறா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஊர்து புன்ற பிரமாணானி, அவளுடைய அளவு எவ்வளோ இருக்கணும். ஸோ மேலே இடும்போது எவ்வளோ அளவு இருக்கணும். இங்கே சொல்லிட்டார் கண்ணு வரைக்கும் இடணும், மேலே ஜாஸ்தி வேணால் எடுத்துக்கோ, கம்மி இடாதேன்னு இருக்கார். இங்கே குறுக்காக இடுறோம் வச்சு, நெடுக்காக இருக்கிற வச்சு என்ன அளவில் இடணும் அதையும் சொல்கிறேன். ஸோ திவ்யானி அங்குலி பேதத்தக, ஸோ அந்த விரல்கள் மாறும். ஸோ எந்த விரலை யூஸ் பண்ணி இடணும் அதையும் சொல்கிறேன். ஸோ வர்ண அபிமந்திர தேவாம்ஷா, ஸோ எந்த தேவர்களையும் மந்திரிச்சு கொண்டு, இப்போ அங்கே ஓம் நம சிவாய சொல்கிறோம் இல்லையா, வாமதேவாய நமகான்னு சொல்கிறோம், அகோராய நமகான்னு சொல்லிடுறோம். அது மாதிரி இங்கே என்ன மந்திரம் சொல்லிடணும்.
ஸோ அந்த அந்த கலரு அந்த மந்திரம் என்ன மந்திரம் சொல்லி இடணும், இதை பிரவட்சாமி ஃபலானிச்சா அப்படி இடறதோடு எப்படி இடணும்னு சொல்கிறேன், அதோட பலனையும் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். प्रवक्ष्ये मुनिशार्दूल वैष्णव आगम लोकनाथ ऊर्ध्व पुण्ड्र प्रमाणानि दिव्यानि अंगुली भेदतः वर्ण अपि मंत्र देवांश प्रवक्ष्यामि फलानि च. पर्वत अग्रे नदी तीरे शिवक्षेत्रे विशेषतः सिन्धुतीरे च नीके तुलसी मूलम् आश्रिते मृद एवाहातु संग्राह्य वर्जयेत अन्यमृत्तिकाः श्यामं शान्तिकरं प्रोक्तं रक्तं वश्यकरं भवेत् श्रीकरं पीतम् इति आहुः धर्मदं श्वेतम् उच्यते. இப்போ இவள் மண் எடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறார். இவாளோட இது வந்து திருமண். ஸோ பர்வத அக்ரே மலை மேலே இருக்கிற மண் எடுக்கலாம். நதி தீர நதியோட கரையில் இருக்கிற மண். சிவக்ஷேத்திரே சிவனை பிரதிஷ்டை பண்ணி அந்த சிவ இருக்கக்கூடிய அந்த இடத்துல உள்ள மண் எடுக்கலாம். விசேஷத்தக அது ரொம்ப விசேஷமானது. சிந்து தீரே கடற்கரையிலேருந்து மண் எடுக்கலாம். வல்மீகம் புற்று மண் எடுத்துக்கலாம். துளசி மூலமாசிரியை துளசி செடிக்கு அடியில் இருக்கிற மண் எடுக்கலாம். மிருதான மண். ஸோ அப்படிப்பட்ட மண்ணை ஏதாகாத்து இதைத்தான் எடுக்கணும். அவள் அந்த திருமண் அதுதான் எடுத்துக்கிறான். அந்த திருமண் இந்த இடத்துல தான் கலெக்ட் பண்ணலான்னு சொல்கிறான். சங்கிராஹியா. ஸோ நம்ம விபூதி எடுக்கிற மாதிரி இவன் வந்து திருமண் எடுக்கிறான். அந்த மண்ணை எங்கெங்கெல்லாம் கலெக்ட் பண்ணான்னு லிஸ்ட்டு கொடுத்துட்டார். சங்கிராஹியா இதெல்லாம் தான் எடுக்கணும். வர்ஜயே அந்நியமிருத்திக்காக வேறு மண்ணெல்லாம் எடுக்காது. கண்ட இடத்துல இருந்தாலும் மண் எடுக்கக்கூடாது. ஷியாமம் பிளாக்கு சாந்திகரம் புரோக்தம். அந்த பிளாக்கால் உள்ள திருமண்ணை எடுத்துக்கிட்டுனா அது ரொம்ப அமைதி ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. ரத்தம் வசியகரம் பிரவேத்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய மண் வந்து எல்லாரையும் ஆக்கர்ஷிக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. பீத்தம் மஞ்சள் கலர் மண் வந்து ஸ்ரீகரம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதாக இது ஆகு சொல்லப்படுகிறது. தர்ம இதம் ஸ்வேதம் உச்சதே. அதே வெள்ளை கலர் மண் வந்து திருமண் வந்து அது தர்மமயமானதுன்னு சொல்லப்படுகிறது. தர்மத்தை கொடுக்கக்கூடியது. தர்மத்தை தர்ம வழியில் ஈடுபடுத்தக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. पर्वत अग्रे नदी तीरे शिवक्षेत्रे विशेषतः सिंधु तीरे च वल्मीके तुलसी मूलम् आश्रिते मृद एताः तु संग्राह्य वर्जयेत् अन्यमृत्तिकाः श्यामं शान्तिकरं प्रोक्तं रत्नं वश्यकरं भवेत् पीतम् इति आहुः धर्मदं श्वेतम् उच्यते. अंगुष्ठः पुत्तिदः प्रोक्तः मध्यमा आयुष्करी भवेत् अनामिका अन्नदा नित्यं मुक्तिदा च प्रदेशिनी एतैः अङ्गुलिभेदैः तु कारयेत् न कैः स्पृशेत्. அங்குஷ்டக புஷ்டிதக. அங்குஷ்ட கட்டவரல் வந்து நல்ல போஷணமாக இருக்கக்கூடியது புரோக்தக. ஸோ அந்த விரலை எந்த விரலை யூஸ் பண்ணலாங்கிறார். ஸோ அது இப்போ புஷ்டியை தரக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. மத்தியமா சென்ட்ரல் ஃபிங்கர். ஸோ இந்த ஃபிங்கர் வந்து ஆயுஷ்கரி பவேத்து நல்ல ஆயுஷை கொடுக்கக்கூடியதாக சென்ட்ரல் ஃபிங்கர் இருக்குது. அனாமிகா சுண்டூர்களுக்கு அடுத்தது. அன்னதா நித்தியம் அந்த விரல் வந்து எப்போவுமே அன்னத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. முக்திதாச்சா பிரதேசினி முக்தியை கொடுக்கக்கூடியது இந்த சுட்டு விரல் தான் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது. ஏத்தைஹி அங்குலிபிகி. ஸோ இந்த விரல்களால் காரையேத் நகைஹி ஸ்பிருஷேத்து. ஸோ இந்த விரல்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ. ஸோ 3 விரல் சொல்லிட்டார் இல்லையா. முக்தி தான் பிரதர்ஷினி. ஸோ நவத்தியமாக வந்து அனாமிகா 4 விரல் சுண்டு விரலை மட்டும்தான் சொல்லலை. ஸோ இந்த 4 விரலால் தான் நீ மண்ணை எடுத்துக்கோங்கிற. எடுத்துட்டு நகத்தை யூஸ் பண்ணாதேன்ற. நகைஹி ஸ்பிருஷேத்து நகத்தால் அந்த மண்ணெல்லாம் தொடக்கூடாது. இதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ 4 விரலை யூஸ் பண்ணிக்கோன்ற. अपुष्टः पुष्टिदः प्रोक्तः मध्यमा आयुष्करी भवेत् अनामिका अन्नदा नित्यं मुक्तिदा च प्रदेशिनी एतैः अङ्गुलिभेदैः तु कारयेत् न कैः स्पृशेत्. वत्ति दीप आवलीकृतिं
वेणुपत्र आकृतिं तथा पद्मस्य मुकुल आकारं तथा कुर्यात् प्रयत्नतः मत्स्य कूर्म आकृतिं वापि शङ्ख आकारं ततः परम्. ஸோ ஒரு திரி போல் வர்த்தி தீபத்தோட வர்த்தி என்னது திரி. ஸோ அந்த திரி போல் சின்னதாக இட்டுக்கலாம். ஆவளி கிருதிம் அது மாதிரி அழகாக லைனை போட்டு மேலே ஊர்துவ பண்ணுறமா இட்டுக்கலாம் திரி போல். வேணுபத்திர ஆக்கிருதி மூங்கிலோட சைஸில் போட்டுக்கலாம். மூங்கிலோட அளவில் அப்படி பெருசாக போட்டுக்கலாம். ஸோ அந்த ஆகிருதியில் அதை மாதிரி இட்டுக்கலாம். அப்புறம் பத்மசிய முக்குள ஆகாரம் நல்ல பத்மத்தோட மொட்டு மாதிரி திக்கா அது அந்த மாதிரி இட்டு பார்த்துருக்கேன். முட்டு மாதிரி இட்டுக்கிறது சென்டரில். ஸோ அது மாதிரி மொட்டு மாதிரி தாமரை மொட்டு போல் உள்ள உருவத்தில் இட்டுக்கலாம். ததா குறியாத் பிரயத்னதகா முயற்சியோடு இட்டுக்கணும். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வராது. நம்ம தேய்ச்சி எல்லாம் எடுக்கணும், வேண்டாத்தெல்லாம் எடுக்கணும். மத்ஸ்ய கூர்மாகிருதி அது மட்டும் இல்லை, இந்த டிராயிங் போட்டுக்கலாமா. மத்ஸ்யாவதாரத்தையே நெத்தியில் போட்டுக்கலாம், கூர்ம அவதாரத்தை நெத்தியில் போட்டுக்கலாம், சங்க ஆகாரம் சங்கு மாதிரி டிசைன் போட்டுக்கலாம் நெத்தியில். இதெல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் திருமண வச்சு. दीप आवलीकृतिं वेणुपत्र आकृतिं तथा पद्मस्य मुकुल आकारं तथा कुर्यात् प्रयत्नतः मध्य पूर्व आकृतिं वापि शङ्ख आकारं ततः परम्. दश अङ्गुली प्रमाणन्तु उत्तमम् उच्यते. नव अङ्गुलं मध्यमं स्यात्. अष्ट अङ्गुलम् अतः परम्. सप्त षट्पञ्चभिः पुण्ड्रं मध्यमं त्रिविधं स्मृतं. चतुस्त्रिद्वयङ्गुलैः पुण्ड्रं कनिष्ठं त्रिविधं भवेत्. அவ்வளோதான். இப்போ அளவு சொல்கிறேன். அதாவது தச அங்குலி பிரமாணம் 10 விரலோட உயரம். ஸோ விரலை அளந்தார 10 விரல் இருக்கணும். அந்த அளவு உயரத்தில் இட்டுக்கணும். உத்தமோத்தமம் உச்சதே. அப்போ என்னது இங்கே வந்து பின்னாடி வரை வந்துடும். 10 விரல் அளக்குறோம். நெத்தியில் இட்டுனோம்னா நேராக பேக் சைடு வரைக்கும் இட்டுக்க வேண்டியதான். ஸோ அது ரொம்ப உயர்ந்ததுன்ற உத்தமோத்தமம் சிறந்த மிகச்சிறந்து 10 விரல் அளவு நீளமாக அந்த விபூதி அந்த இது திருமணம் இட்டுண்டா அது மிக உயர்ந்தது. 9 விட்டுட்டோம்னா மத்தியமம். 9 விரல் அளவு 9 விரலோட அளவு எடுத்து அது அவ்வளோ நீளமாக இட்டுட்டோம்னா அது மத்தியமம் என்று சொல்லப்படுகிறது. சியாத் அஷ்ட அங்குலம் அதப்பரம். ஸோ அதை விட கொஞ்சம் குறைவு 8 விரல் அளவு விட்டுட்டா அதை விட கொஞ்சம் குறைவு. அடுத்தது சப்தா ஷட்டு பஞ்சமி. அப்போ 7 6 5 அந்த அளவு 7 விரல் அளவு இல்லாட்டா 6 விரல் அளவு இல்லாட்டா 5 விரல் அளவு இதை வச்சு புண்டம் அந்த மண்ணை இட்டுட்டோமானால் அது மத்தியமமாக சொல்லப்படுது. அது கொஞ்சம் நடுவானது. ஸோ அது ரொம்ப மோசமானதுலே மத்தியமமானு சொல்லப்படுது. அது மாதிரி 3 விதமாக. ஏன்னா 7 கொஞ்சம் பெருசு அதிலே கொஞ்சம் உத்தமமானது, 6 அது மத்தியமம், திருப்பி 5 விரல் அதமம், அப்படி 3 பிரிக்கப்படுகிறது அந்த 3 விரல் அந்த 3 அளவு. அடுத்தது 4 3 2 வருது. சதுகு 3 துவய அங்குலேகி. அப்போ இந்த அளவு 2 விரல் அளவு 3 விரல் அளவு 4 விரல் அளவு இது அங்குலேகி பூன்றம் கனிஷ்டம் திரிவிதம் பவைது. ஸோ இது வந்து மத்தியமமானது. முதல் 2 உத்தமம் தான். இது 10 9 8 10 9 8 இருக்கிறதுலே உத்தமோத்தமம் அந்த அளவு. அப்புறம் 7 6 5 மத்தியமம், 4 3 2 கனிஷ்டம். ஸோ அது அந்த லெவலில் அதுலேயும் 1 கீழ் 1 வருது. அதுலேயே 3 அளவு அந்த கனிஷ்டத்துலேயே 3 ஆயிடுது. 4 விரல் 3 விரல் 2 விரல்னு. दश अंगुली प्रमाणं तु उत्तमोत्तमं उच्यते. नव अंगुलं मध्यमं स्यात्. अष्ट अंगुलम् अतः परम्. सप्त षट्पञ्चभिः पुण्ड्रं मध्यमं त्रिविधं स्मृतं. चतुः त्रिद्वय अंगुलैः पुण्ड्रं कनिष्ठं त्रिविधं भवेत्. ललाटे केशवं विद्यां नारायणम् अथ उदरे माधवं हृदि विन्यस्य गोविन्दं कण्ठकूपके. उदरे दक्षिणे पार्श्वे विष्णुः इति अभिधीयते. तत्पार्श्वबाहुमध्ये च मधुसूदनम् एव च. ஸோ யார் பேர் சொல்லணும் பாங்க. நமசிவாய சொல்லி விட்டுட்டோம், விபூதி விட்டுக்கிறோம். இங்கே யார் பேரெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டாருங்க. ஸோ
கேசவம் லலாட்டே நெத்தியில் பூசிக்கோ கேசவாய நமக அப்படி சொல்லி பூசிக்கணும். வித்யா தெரிஞ்சுக்கோ. நாராயணம் அதை உதரே வயத்தில் இட்டுக்கிறோச்சு நாராயணா அப்படின்னு கூப்பிட்டு நான் விட்டுக்கணும். நாராயண நமக. மாதவம் ஹிருதி விநியசிய நெஞ்சில் இட்டுக்கிறோச்சே மாதவனை கூப்பிட்டுக்கணும். கண்ட கூப்பக்கே கழுத்தோட குழி இருக்கேன் கழுத்து குழியில் அந்த புன்றத்தை இட்டுக்கிறோச்சே கோவிந்தனை கூப்பிட்டுக்க வேண்டியது. அப்புறம் தட்சிணே பார்ஷ்வே உதரே ரைட் சைடு ஆஃப் தி வயிறு. ஸோ ரைட் சைடில் நம்ம இட்டுக்கிறோச்சே யாரை கூப்பிடணும் விஷ்ணுவை அபிதீயத்தை விஷ்ணுவை கூப்பிட்டுன்னு விஷ்ணவே நமக அப்படி சொல்லி அந்த ரைட் சைடு ஆஃப் த உதரத்தில் இட்டுக்கணும். அப்புறம் தத் பார்ஷ்வே பாகுமத்தியே அது பக்கத்தில் கையோட நடுவில். ஸோ அது பக்கத்தில் இருக்கோ கையோட வலது கை அப்படின்னு எடுத்துக்கிறோம். தத் பார்ஷ்வேன்னா வலது பக்கம் தானே இப்போ இருக்கும். ஸோ வலது பாகத்தில் பாகு தோள்பட்டையா இல்லை கையினே வச்சுக்கலாம். மதுசூதனை கூப்பிட்டுட்டு அவரை வச்சுட்டு இட்டுக்கணும். அப்புறம் அடுத்தது ननते केशवं विद्यान् नारायणम् अथ उदरे माधवं हृदि विन्यस्य गोविन्दं कण्ठकुम्भके उदरे दक्षिणे पार्श्वे विष्णुः इति अभिधीयते तत्पार्श्वबाहु मध्ये च मधुसूदनम् एव च. शान्ति. त्रिविक्रमं कर्णदेशे वामकुक्षौ तु वामनं श्रीधरं बाहुके वामे कृषिकेशं तु कर्णके पृष्ठे च पद्मनाभं तु ककुद् दामोदरं स्मरेत् 12 एतानि नामानि वासुदेव इति मूर्धनि. ஸோ கர்ணதேசம் காதில் அந்த ரிப்புன்றம் போட்டுக்கிறோச்சு திரிவிக்ரமாய நமகான்னு சொல்லிக்க வேண்டியது. வாமகுட்சவ் இடது வயத்தில் சைடில் தரும்போது வாமனரை கூப்பிடணும். அப்புறம் வாமே பாகுகே இடது கையில் ஸ்ரீதராய நமகா. கிருஷிகேஷம் து கர்ணகே கர்ணனாலும் காது தான். கர்ணதேச கர்ணம்னாலும் காது தான். ஸோ கிருஷிகேஷனை கூப்பிடணும். அடுத்து பிருஷ்டே து பத்மநாபம் கீழ் முதுகு. பிருஷ்டம்னா கீழ் முதுகில் இட்டுக்கிறோம் இல்லையா. அப்போ பத்மநாபனை கூப்பிடணும். ககுத் அதாவது பேக்கில் அப்பர் பார்ட்டு முதுகுலேயே அப்பர் பார்ட்டுக்கு கக்குது. ஏன்னா திமில்லாம் அந்த இடத்துல தானே இருக்குது. அதனால் அப்பர் பார்ட் ஆஃப் தி பேக் சைடு முதுகு. ஸோ அங்கே தாமோதரனை கூட்டிட்டு இட்டுக்கணும். அப்புறம் வாசுதேவ இது மூர்தனி தலைமையில் இப்போ திருமுன்றம் போட்டுக்கிற வச்சு வாசுதேவனை கூப்பிடணும். 12 ஏதானி நாமானி இப்படியாக 12 பேர்களை அந்த திருமுன்றம் அந்த திருமண் இட்டுக்கிற வச்சையே 12 பேரையும் கூப்பிட்டுடலாம். त्रिविक्रमं कर्णदेशे वामकुक्षौ तु वामनं श्रीधरं बाहुके वामे कृषिकेशं तु कर्णके पृष्ठे च पद्मनाभं तु ककुद्दामोदरं स्मरेत् 12 एतानि नामानि वासुदेव इति मूर्धनि. पूजा काले च होमे च सायं प्रातः समाहितः नामानि उच्चार्य विधिना धारयेत् ऊर्ध्वपुण्ड्रकम् अशुचिः वा अपि अनाचारः मनसा पापम् आचरेत् शुचिः एव भवेन् नित्यं पूर्वी पुण्ड्र अंकितः नरः. ஸோ பூஜா நேரத்தில் ஹோமத்தில் அப்புறம் காலம்பரை சாயங்காலம் எல்லா நேரமும் ஒருமுகப்பட்ட மனசோடு சமாஹிதக ஒருமுகப்பட்ட மனசோடு நாமானி உச்சாரியா இந்த தெய்வங்களோட பேரெல்லாம் சொல்லி இப்படி இட்டுக்கணும். எல்லா வேலையிலும் இட்டுக்கணும். விதினா தாரையே ஊர்துவ புட்ரக்கம் எல்லாம் மேல் நோக்கி இடுற மாதிரி அந்த திருமணை இட்டுக்கணும். அசுச்சிகி வாப்பி அனாச்சாரக சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. மனசு வாக்கு காயம் எல்லாமே சுத்தமாக இருக்கணும். ஸோ அப்படி அனாச்சாரமாக இருந்தாலோ சௌச்சம் இல்லாட்டாலோ மனசா பாபம் ஆச்சரித்து ஸோ மனசினால் பாபத்தை செய்தாலோ சுச்சிகி ஏவ பவேத் இதை மாதிரி செய்தால் கூட இதை மாதிரி விட்டுண்டவனுக்கு அவன் சுச்சியாக கருதப்படுகிறான். பவேத் நித்தியம் மூர்தினி புன்ற அங்கிதக நரக தலைக்கு மேலே அவன் புன்றம் இட்டுண்டா மட்டும் அவனை இந்த மாதிரி பாவங்கள் இல்லாதவனாக அது செய்யறது. இப்போ ஏற்பட்ட பாவத்தை செய்தவனு கூட தலைமையில் அந்த இது விட்டுக்கிற வச்சு திருமணம் இட்டுக்கிற வச்சு அவன் சுச்சியாக மாறுகிறான். पूजा काले च होमे च सायं प्रातः समाहितः नामानि उच्चार्य विधिना धारयेत् ऊर्ध्वपुण्ड्रकम् अशुचिः वा अपि अनाचारः मनसा पापम्
आचरेत् शुचिः एव भवेत् नित्यं पुत्र अङ्गितः नरः ऊर्ध्वपुण्ड्रधरः मर्त्यः म्रियते यत्र कुत्रचित् स्वपाकः अपि विमानस्थः मम लोके महीयते एकान्तिनः महाभागाः मत्स्वरूपविदः अमलाः स अन्तराळान् प्रकुर्वन्ति पुण्ड्रान् विष्णुपद आकृतिम् ஊர்தோ புன்றதரக மர்த்தியகா அப்படி ஊர்தோ புன்றத்தை இட்டுக்கக்கூடியவன் அந்த திருவண்ணை இட்டுன்னு இருக்கிறவன் மர்த்தியகா அந்த மனிதன் மிரியத்தே எத்தனை குத்திரச்சித்து அதை திருவண்ணை இட்டுன்னு இருக்கான் அந்த சமயத்தில் அவன் செத்து போயிடுறான் ஸோ எங்கே செத்தாலும் எத்தனை குத்திரச்சித்துனா எந்த இடத்துல அவன் விழுந்து செத்தாலும் ஸ்வபாகா அப்பி ஒரு ஸ்வபாகனாக இருப்பான் ஸ்வபாகனா நாய் மாமிசம் சாப்பிடக்கூடிய சண்டாளன் அப்படி கீழான பிறவியாக இருந்தாலும் விமானஸ்தகா விமானத்தில் ஏறி போயிடுவன் அப்போ ஏற்பட உயர் லோகம் கிடைக்கும் இந்த புன்ற விட்டுருக்கிறனாலேயே மமலோகே மகியத்தே நாராயண லோகத்துக்கு வந்துடுவாருங்கிறார் ஏன்னா நாராயணர்லேயே பேசிட்டு இருக்கார் வைகுண்டத்துக்கு வந்துடுவான் வாங்கிறார் ஏகாந்தினகன்னு தனிமையில் இருக்கக்கூடியவர்கள் மகாபாகாகா மகாபாகியமுடையவர்கள் மத் சொரூப விதக அமலாகா என்னுடைய சொரூபத்தை அறிந்தவர்கள் என்னது ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் அப்பேற்பட்ட குற்றமற்றவர்கள் அமலாகா குற்றமற்றவர்கள் ச அந்தராளான் பிராகுர்வந்தி ஸோ அந்தராளான்னு டிஃப்ரெண்ட் இல்லையா அந்தராளம்னாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது அந்தராளம்னு பேர் இடைவெளின்னு சொல்லுவோம் அந்தராளம்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக புண்ட்ரான் விஷ்ணுபத ஆக்கிருத்தீன் அதாவது விஷ்ணுடைய பாதத்தை போல ஒரு ஆக்கிருத்தின்னு அந்த உருவத்தை கூட நெஞ்சில் அப்படி வரைஞ்சிக்கிறாங்க அந்த விஷ்ணு பத ஆக்கிருத்தினா விஷ்ணுடைய பாதம் மாதிரி அந்த ஊர்தோ புன்ற இட்டுக்கிறவா அவள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வார்கள் அவள் யார் ஏகாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் பாக்கியமுடையவர்கள் சொரூபத்தை அறிந்தவர்கள் தன்னுடைய விஷ்ணு பாதத்தையே தலைமையில் இட்டுக்கிறது எப்போவுமே தலைமையில குருவோட இடம் சொல்லுவோம் இங்கே பகவானோட இடமாவும் அதை வச்சுக்கிறா ஸோ ஊர்தோ புன்ற இட்டுக்கிறோம் விஷ்ணுவோட பாதத்தையே உருவமாக அவர்கள் அதை விட்டுட்டான்னா அவெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு இவாளெல்லாம் ஏகாந்தினர்களாக தனிமையை விரும்பக்கூடியவர்களாக அல்லது மகாபாகியமுடையவர்களாக ஆத்மஸ்வரூபம் அழிந்தவர்களாக இருப்பார்கள்னு சொல்கிறேன் अपि विमानस्तः मम लोके महीयते एकान्तिनः महाभागाः मत्स्वरूपविदः अमलाः स अन्तरालान् प्रकुर्वन्ति पुण्ड्रान् विष्णुपद आकृतिम् விஷ்ணுபதக இது தவிர ஒரு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் परम एकान्तिनः अपि एवं मत्पाद एकपरायणः हरिद्राचूर्ण संयुक्तान् शूल आकारान् तु वा अमलान् अन्ये तु वैष्णवाः पुण्ड्रान् अच्छिद्रान् अपि भक्तितः प्रकुर्वीरन् दीपपद्म वेणुपत्र उपमाकृतिम् ஓகே பரம ஏகாந்தினகபி அதாவது அப்படியே சன்னியாசிகள் தான் அவ்வளோதானே தனிமையில் இருக்கக்கூடியவா சரி அப்படி பரம ஏகாந்திகளாக இருக்கக்கூடியவர்களும் மத்பாத ஏகபராயணாக விஷ்ணுவே தியானம் பண்ணிட்டு இருக்கான் என்னுடைய பாதங்கிறார் நாராயணர் பேசுறதுனால அவர் சொல்கிறார் என்னுடைய பாதத்தையே ஏகபராயணமாக அயனாக ஓகே நகா இல்லை நாகா ஸோ என்னுடைய பாதத்தையே தியானித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஹரித்ராச்சூர்ண சம்யுக்தான் அதாவது ஹரித்ராச்சூர்ணம்னு சந்தனத்திலை குழைத்து சூல ஆகாராம்ஸ்து வா அமலான் அதாவது சூலம் போன்ற அந்த சூல ஆகாரம்னு அது ஆக்கிருதி ஸோ சந்தனத்தை குழைச்சி அந்த சூலம் போன்ற வடிவில் அமலமான குற்றமற்ற அதை கூட இட்டுக்கிறான் அந்நேது வைஷ்ணவாக மற்ற வைஷ்ணவர்கள் புண்ட்ரான் அச்சித்ரான்னு கேப்பே இல்லாமல் நிறைய பேர் பார்க்குறோம் இப்படி இட்டுருப்பா நடுவில் கேப்பு சில பேர் கேப்பே இல்லாமல் ஒரே கோடா அப்படி போட்டுப்பா ஸோ அதனால அச்சித்ரான்னு நோ கேப் சித்திரம் இல்லை ஓட்டை இல்லை ஸோ டோட்டலாக அப்படி இட்டுக்கக்கூடியவா இருக்கா பக்தி தகையில் அவளோட இஷ்டம் தான் டோட்டலாக அடைச்சி இட்டுக்கிறது ஸோ அவள் பக்தியோடு அப்படி இட்டுக்கிறா பிரகுர்வீரன் செய்கிறார்கள் தீப பத்ம வேணு பத்திர உபமாக்கிருத்தின் தீபம் போன்ற ஒரு தீபம் எப்படி இருக்கும் அழல் எரியறது அது மாதிரி ஒரு ஆக்கிருதி இருக்கும் பத்ம தாமரை போல் வடிவில் இட்டுப்பா மூங்கில் போல் இட்டுப்பா பத்திர இலை போல் இட்டுப்பா இந்த மாதிரி ஓமை சொல்கிறக்கூடிய வடிவுகள்லாம் இந்த திருமண் காப்பை இட்டுக்கொள்வார்கள்னு சொல்கிறேன்
अच्छिद्रान् अपि सच्चिद्रान् कुर्युः केवलवैष्णवाः अच्छिद्रकरणे तेषां प्रत्यवायो न विद्यते एकान्तिनां प्रपन्नानां परम एकान्तिनाम् अपि अच्छिद्रपुण्ड्र आकरणे प्रत्यवायो महान् भवेत् அச்சித்ரான் அதாவது கேப்பே இல்லாமல் விட்டுனாலும் சரி, இல்லை ச சித்ரான் கேப்பை வச்சு அப்படி விட்டுனாலும் சரி, கேவல வைஷ்ணவாக வைஷ்ணவைட்ஸ் தான் இதெல்லாம் இட்டுப்பான். இப்படி இட்டுக்கக்கூடியவர்கள் வைஷ்ணவைட்ஸு. அச்சித்திரகரணே அதை வந்து நடுவில் கேப்பே விடுறியே அப்படிங்கிறதுனால ஒரு தோஷம் கிடையாது அவளுக்கு. பிரத்யவாயகன்னு இது பாபம். அவர்களுக்கு அந்த மாதிரி கேப் வச்சு விட்டுண்டா ஒரு பாபமும் அண்டாது, ந வித்தியத்தை ஏற்படாது. ஏகாதினாம் பிரபன்னானா தீட்சை எடுக்கக்கூடியவர்கள், பகவான் மேலே அப்படியே தீட்சை எடுத்துட்டு தீட்சிதர்கள்னு சொல்கிறோமே, அப்படி தீட்சை எடுத்தவர்கள் ஏகாந்திகளாக தனிமையாக இருக்கக்கூடியவர்கள். பரம ஏகாந்தினாம்னு இது பரம பகவானை தவிர வேறு இது. அதான் அந்த இவெல்லாம் கையிலலாம் இது போட்டு விட்றாளே, தீட்சை எடுத்துக்கிறேன்னு பேர் விட்டு கையில் தீட்சை எடுத்துட்டு வேறு யாரையுமே இது பண்ண மாட்டா, கும்பிட மாட்டா, கோலுக்கு போக மாட்டா. அப்படிப்பட்ட பரம ஏகாந்திகள் கூட அச்சித்திர ஆகரணம். ஸோ அது கேப் இல்லாமல் அந்த திருமணம் இட்டுக்கிறது. பிரத்யவாயக மகான் பவேத்து. அப்படி அவா பண்ணினானா தீட்சை எடுத்தவர்கள் அச்சித்திர புண்ட்ரா. அப்போ அவள் கேப்பை வச்சு போட்டுக்கப்படாது. புண்ட்ரா ஆக்கறனே அப்போ கேப்போடு தான் போட்டுக்கணவா. அவளுக்கு பாவம் ஏற்பட்டுட்டார். தீட்சை எடுத்துட்டு அந்த எனக்கு விஷ்ணு மட்டும்தான் தெய்வம், வேறு தெய்வம் கிடையாதுன்னு சொல்கிறா இல்லையா, அவள் வந்து அச்சித்திர புண்ட்ர ஆக்கரணே கேப் இல்லாமல் போட்டுக்கொண்டால் அது அவளுக்கு பெரிய பாவம் ஏற்படும்ட்டார். சாதா உள்ளவா வைஷ்ணவிஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதான் பரநியாசம் பண்ணினவான்ற மாமி சொல்கிறான். பரநியாசம் பண்ணினவா வந்து அச்சித்திரம்னு இது கேப் இல்லாமல், சித்திரம் இல்லாமல், கேப் இல்லாமல் போட்டுக்கூடாது, அடைச்சி போட்டுக்கூடாதவா. परम एकान्तिनामपि अच्छित्रपुण्ड्र आकरणे प्रत्यवायः महान् भवेत्. सर्वं जगदम्बार्पणमस्तु.